பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். மனைவியானவளே, நீ உன் புருஷனை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். மனைவியானவளே, நீ உன் புருஷனை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? ஒரு கொஸ்டின் நம்மளோட கேட்குறாரு. மனைவியாக இருக்கிறவங்க புருஷனை எப்படி ரட்சிக்க முடியும்? எப்படி ரட்சிக்க முடியும்? ரட்சிப்பு கர்த்தருடையது அல்லவா? நமக்கு ரட்சிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. பாருங்க, மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அடுத்து புருஷனையும் கேட்குறாங்க. புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இருக்கும்போது, அந்த ரட்சிக்கப்பட்ட மனைவியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, அந்த ரட்சிக்கப்படாத கணவனுக்கோ மனைவிக்கோ எவ்வளோ அவங்க பிரயாசப்பட்டு என்ன செய்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. மனைவியானவளே, உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் என்று கொஸ்டினபுளாக மனைவியை பார்த்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்குறார். புருஷனை பார்த்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே கொஸ்டினபுளாக கேட்குறார். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனே அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது அப்படியோ, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரைமுறை வச்சுருக்காரு, ஒரு பகிர்ந்தளிக்கிற தன்மை வச்சுருக்கிறார். ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக அழைத்திருக்கிறார். ஒவ்வொருட அழைப்பும் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனே அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. ஆம், என் தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பகிர்ந்தளித்திருக்கிறார். நாம் அதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்துப்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அந்த அர்ப்பணிப்போடு கர்த்தர் நமக்கு காட்டின வழியிலே, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே நாம் அதிலே நடக்க வேண்டும். பாருங்க, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனே அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். அல்லேலூயா. இது கட்டாயம். ஒவ்வொருவரையும் விசேஷத பாத்திரமாக அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பெக்குலியராக, ஒவ்வொருவருக்கு விசேஷித்த தாளந்துகளை, கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் அவர் பகிர்ந்தளித்திருக்கிறார். அதுபடி தான் நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக அழைத்திருக்கிறார். ஒருவரை பார்த்து இன்னொருவர் அவங்க இப்படி பண்ணுறாங்க, நான் அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கவும் கூடாது. அவங்கள போல் நான் மாறணும்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து அவங்கள இமிட்டேட் பண்ணி போகவும் கூடாது. நாம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். அதை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து அவர் நமக்கு காட்டின வழியிலே நாம் ஓட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள், எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மிஷினரியாக போகிற இடம்லாம் அந்த புறஜாதி நாடுகளில் புறஜாதி தேசங்களில் போகும்போது அங்கெங்கே திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறார்.
அப்போ திருச்சபைகளை ஸ்தாபிக்கும் போது அவர் இந்த காரியங்களை தான் வலியுறுத்துகிறார். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று சொல்லி. சபை, ஆண்டவர் நமக்கு திருச்சபையை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த சபை, அது யார் என்றால் சபைக்கு தலையாக இருப்பது கிறிஸ்து. அவர் தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரத்தின் அவயங்களாக நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் அவருடைய அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கோம். அதிலே ஒரு பகிர்ந்தளிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு உனக்கு வேறு, எனக்கு வேறு, எல்லாமே தான் முக்கியம். நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டால் இதில் தேவை உள்ளது, தேவையில்லாது என்று பிரித்தெடுக்க முடியாது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அதே போல் சபைக்குள்ளே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அது ஆண்டவர் அவரவர்களை பயன்படுத்துகிற விதத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இது இப்படி தான் சபையில் இருக்குன்னு சொல்கிறாரு. எல்லா சபைகளையும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் திருச்சபையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரை யாரையும் அற்பமாகவோ கேவலமாக நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷத்த பாத்திரமாய் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய செயல்படி, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் விசேஷத்தமானவர்கள் தான். நாம் அதை உணர்ந்தவர்களாக நாம் தன்னை குறித்துள்ள மற்றவர்களை பார்க்கும்போது தன்னை மேன்மையாக நினைக்காதபடி மற்றவர்களை மேன்மையாக நினைக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்மளை நாமே மேன்மையாக நினைக்கக்கூடாது, மற்றவர்களை நாம் மேன்மையாக நினைக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிதான் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் யாரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம், யாரையும் கேவலமாக எண்ண வேண்டாம். நம் குடும்ப வாழ்க்கையிலும் நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமானபடி இருக்கிறேன், என் கணவர் இப்படி இருக்கிறாரு, அவர் ஆண்டவரை அறியாமல் உலக பிரகார காரியங்களில் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு இப்படி இருக்கிறாரேன்னு சொல்லி அவரை தாழ்வாகவும் நம்மளை உயர்வாகவும் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. அதே போல் புருஷனாக இருக்கிறவங்க மனைவி, புருஷன் கர்த்தருக்கு பிரியமானபடி ஒழுங்காக இருந்து மனைவி அவ்விசுவாசமாக உலக பிராண காரியங்களில் இருக்கும்போது மனைவியை கணவராக இருக்கிறவங்க மனைவியை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் விசேஷத்தை பாத்திரமாக தேர்ந்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்தி அந்த ஆத்துமாவை தமக்குரியதாக சொந்தமாக்கி கொள்வார். நாம் ஒன்று தான், அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். அவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆனால் யாரையும் இவங்க இவ்வளோ பாவம் செய்கிறாங்களே, இவங்க இப்படி ஆண்டவர் அறியாமல் இப்படி இருக்கிறாங்களே, எவ்வளோ தூரம் சொல்லியும் இவங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்று நாம் மற்றவர்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஏற்ற நேரத்தில் அந்த ஜெபத்திற்கு பதில் ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் தலையாக இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் மனைவியை கணவரை ரட்சிக்க முடியுமா? அது நமக்கு தெரியாது. கணவரை மனைவி ரட்சிக்க முடியுமா? அது நம்மளால் முடியாது. தேவன் ஒருவர் தான், ரட்சிப்பு தேவனுடையது. அப்போ தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்கு என்ன தனித்திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை சந்தோஷத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றின்னு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்திருந்த நம்மளை தேடி வந்து அவர் தம்மை வெளிப்படுத்தி அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. அவருடைய இரட்சிப்பு விலையேறப்பெற்றது. எத்தனையோ மனிதர்களுக்கு இந்த இரட்சிப்பு கிடைக்கவில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக நம்மளை அழைத்தார், அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படுகிறோமா? இல்லை அழைப்பை பெற்று இரட்சிப்புங்கிற அனுபவத்துக்குள்ளே வந்து இன்னும் நாம்
நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய வேலை ஸ்தலங்கள் நான் ஒழுங்காக இருந்தால் போதும் அப்படின்னு சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சுயநலமாக இருக்கதை ஆண்டவர் வெறுக்கிறார். சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், மரம் செடி கொடி எல்லாத்தையும் படைத்ததெல்லாம் மற்றவர்களுக்கு பயன் தரும் விதமாக தான் இருந்தது. மனிதன் மாத்திரம்தான் நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், எனக்கு என்னுடைய இது மட்டும் அப்படின்னு சுயநலமாக அவன் பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். நாம் சுயநலமாக கிறிஸ்தவர்களாக இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நம்மளால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு ஏதாவது நாம் பயனுள்ளபடி இருக்கிறோமா? மற்றவர்களுக்காக நாம் ஏதாவது செய்கிறோமா? இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் சிறுமைப்பட்டவர்கள், கஷ்டப்படுறவங்க நம்மளை சுற்றி தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களே வைக்கிறார். அப்படியாவது நம் கண்கள் அவர்கள் மேல் பட்டு நம்மளால் முடிந்த ஏதாவது உதவி செய்கிறோமா என்று ஆண்டவர் பார்வை நம்மேல் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நன்மை செய்வோமா? நாம் நன்மை செய்வோம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் அந்த காயினை பார்த்து கேட்குறார். நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நம்மளை அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருப்போம். அநேகருக்கு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிற பாத்திரமாக நம்மளே நாமே ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த சிந்தையோடு, இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்பா உமேகமானவரே, உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. 2026 வருஷத்தின் ஆண்டவரே, ஜனவரி மாதத்தின் 14ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க பலனின் சத்துவத்தையும் அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஒருவனை இரட்சிக்க எங்களால் முடியாத ஆண்டவரே, கணவனையோ மனைவியோ ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் உள்ள உறவுகளையோ ரட்சிப்பதற்கு எங்களால் ஒன்றுமே முடியாத ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு நீர் அதன்படி ஆசீர்வதிக்கிற தேவனே, நன்றி தகப்பனே. அப்பா, விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே நீ அவனவனுக்கு நீர் பகிர்ந்தளித்திருக்கிறீர். அவனவனை நீர் அப்போ வேறு பிரித்து அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததிலே நாங்கள் ஆண்டவரை சந்தோஷமாக திருப்தி அடைய எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எங்களையும் ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். விசேஷமாக சபையிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு மனப்பாட்டோடு கூடி வருகிற ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு வரும். ஆண்டவரே, யாருக்கு விரோதமாக யாரும் கசப்போ வெறுப்போ கோபமோ எரிச்சலோ வராதபடி ஆண்டவரே அப்பா நாங்கள் சகோதர அன்பிலே ஒரு நிலைத்திருக்க ஆண்டவரே கிறிஸ்துவை வெளிப்படுத்துமாக எங்கள் வாழ்க்கை மாற எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.